சத்யன். நான் முதல் சுற்றுல சொன்னதுதான், உங்களுக்கு அரசியலும் தெரியல, அரசு நிர்வாகமும் தெரியல. மத்திய அரசு அனுப்பிச்ச நோட்டிஃபிகேஷன் February 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் இருந்தபோது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அதன் தொடர்ச்சியாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதமே வந்துருச்சு, ஜூலை 10. எங்கேயுமே இந்த வரிசையில் இந்த பாடல்கள் பாட வேண்டும். வந்தே மாதரம் தரவரிசை 1, தேசிய கீதம் தரவரிசை 2, 3வது தான் அந்த மாநிலத்தின் கீதம் அப்படின்னு கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் அவர் மரியாதைக்குரிய முதல்வரோட செருமனியில் அது 3வதாக பாடி அது விமர்சனத்துக்கு வந்த உடனே அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி தான் யார் அதை அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான எந்த ஸ்கோப்பும் கிடையாது. அது ஒழுங்காக படிச்சிருந்தா தெரியும். அவசரமாக திரும்பவும் அது ஒரு குற்றச்சாட்டாக வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக ஆல்ரெடி 1970 55 வருடங்களாக அனைத்து அரசு விழாக்களிலும் சரி பள்ளிகளிலும் சரி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல தான் பாடிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் இல்லை முதல்ல தேசிய கீதம் பாடி அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடம், இதெல்லாம் கட்டுக்கதை. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூட ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்காங்களே. ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அனுப்புதுன்னா அதை எவ்வாறு அணுக வேண்டும் கூட தெரியலையே சார். சார் இப்போ போகும்போது கூட இந்த தாவாக்காவும் சரி தாவாக்கு ஆதரவு கொடுக்கணும் சரி பரிதாபத்தோட உச்சத்தில் இருக்காங்க சார். அடிப்படை ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கான்ஸ்டியூஷன் லிமிட்ல என்ன சொல்லுது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை மாநில அரசு ஏதோ சட்டமாக இயற்றினால் அதில் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணுங்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் நேரடியாக போக முடியாது, கவர்னர் மூலமாக தான் போகும். அதனால எப்பவுமே நமக்கு கவர்னருக்கு பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து இஃப் அ சென்ட்ரல் பில் இஸ் ஸ்டில் அட் த ஜேபிசி ஸ்டேஜ் கரெக்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் எட் ஃபைனலைஸ்ட் லா, சட்டமாக வரல. மீனிங் இட் ஹஸ் ஜீரோ ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஆன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ். பூஜ்ஜியம். உங்களோட முயற்சியோட இந்த முயற்சிக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியம். இதுதான் சட்டமே சொல்லு, கான்ஸ்டிடியூஷனல் ஓவர்லாப்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இது கூட தெரியாம எப்படி சார் ஒரு அரசாங்கம் இருக்கும்? ஒரு அரசாங்க அட்வைசர்ஸ் எதுக்கு இருக்காங்க? அப்போ FCRAவும் தான் JPCக்கு அனுப்புறதுக்கு அரசு முடிவெடுத்து அப்பவும் அதுவும் பூஜ்ஜியம். அதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு JPCக்கும் போச்சு, ஆனால் நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை இப்போ என்ன பண்ணாங்க, வக்ஃப் போர்டுக்கு என்ன பண்றாங்க, இஸ்லாமிய அமைப்பெல்லாம் போய் இஸ்லாமிய அமைப்பெல்லாம் போய் கோர்ட்டில் தானே நிற்கணும், சேலஞ்ச் பண்ண. அப்போ நான் கேட்குறேன், இப்போ தாவாக்க அரசு நீட்டோட நிலைப்பாடு என்ன? கோர்ட்டில் என்ன முடிவு எடுக்க போறீங்க? நீட்டில் 2 தடவை வரும்போது வாய்தா வாங்கினாங்க. இப்போ லாஸ்ட் 2021 26 வரைக்கும் 2 டைம் வரும்போது வாய்தா வாங்கிட்டு வந்தாங்க திமுக. நீட் பற்றி ஆர்கியூ பண்ணல, வழக்கில் இல்லை இப்போ இவங்களோட வழக்கில் நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? என்ன ஒரு அரசு நிர்வாகங்கிறது ஒரு கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாது. அது 100 நாள் போகாது அது புரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, இது மாதிரி எத்தனை சவால்களை சந்திச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. எங்கேயுமே நடக்காமல் 7.5% உள் ஒதுக்கீடு, கவர்னர் ஒப்புதல் அளிக்கலன்னு உடனே முதலமைச்சரத்தின் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிஓ போடலாங்கிறது எப்படி வந்துச்சு? எடப்பாடியார் முறையாக அந்த அரசு நிர்வாகத்தில் யார் யார் என்ன ஆலோசனை சொல்றாங்க, அதுக்கு என்ன மதிப்பீடு இருக்குன்னு சொல்லி புரிஞ்சு உடனே பண்ற விஷயம் தானே. அதை பண்ணுவதற்கு மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்னும் 100 நாள் போறாதா? இன்னும் பத்தலையா? இன்னும் கத்துக்கலையா? அதாவது மக்களை கேலி கூத்தா நினைக்க கூடாது. இல்லை அது ஒரு விளம்பரம் செய்யக்கூடிய இடம் கிடையாது, ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடம் கிடையாது. அசம்பிளி எவ்வளோ பெரிய மாண்பு, எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு அதில். நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம், நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம், நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம் இப்படின்ட்டு பெயரளவில் பேசுவதற்காக இந்த ரெசல்யூஷன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? அந்த தீர்மானத்தோட அர்த்தம் என்ன, அதனுடைய தாக்கம் என்னன்னு கூட புரியல. பேர் அதுக்காக முதலே விளம்பரம்னு சொல்லிட்டேன். இப்போ தமிழ உரிமைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் நாங்கள் மேகதாது பற்றி பேசினோம். மேகதாது பற்றி என்ன பண்ணாங்க? ஒரு கேலி கூத்து. 125 வருஷம் போராடி இருக்கும், சட்டமன்றத்தில் போராடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி நடைமுறைப்படுத்தலைங்கும் போது எடப்பாடியார் சொல்லி 22 நாள் நாடாளுமன்றத்தை முடுக்கி அவதூறு வழக்கை தொடுத்தோம். அதுக்கப்புறம் வாங்கியிருக்கோம். மேகதாது பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, எதிர்கட்சி தலைவர் இருந்துருச்சு இதை சேர்த்துக்குங்க அப்படின்னோடனே சரி சேர்த்துக்கிறேன். இது ஒரு மாண்பா? இது விதிமீறல். நீங்கள் ஒரு மசோதா கொண்டு வரும்போது அந்த மசோதாவுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மசோதாவோட கண்டென்ட் என்னன்னு சொல்லி விவாதம் நடந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். திடீர்னு எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவர் இதையும் சேர்த்துக்குங்க அப்படின்னா நான் அதையும் சேர்த்துக்கிறேங்கிறது மசோதா கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடைமுறை கிடைச்சதே கிடையாது, இருந்ததே கிடையாது. இது மாதிரி எதை செஞ்சா ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும், சாதகமான விடை கிடைக்கும் தெரிஞ்சு பண்ணணும். அது எது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயங்களுக்கு விளம்பரத்துக்கு பண்ணக்கூடாது. பதில் சொல்ற எல்லாருமே விளம்பர நோக்கோட தான் இருக்காங்க. எல்லாரும் பதில் சொல்றதுன்னா நீங்க பண்ணலையா, நீங்க பண்ணலையா, சரி நாங்க பண்ணி தான் திருப்பி நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க, இதனால என்ன விடை கிடைக்க போகுதுன்னு பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசை சொல்லலாம்.
விளம்பரத்தை நம்பியதால் திமுக இன்று ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. திராவிட மாடல் 2.0 இழந்தது. இனி தவாக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரலாம், இல்லை தொடரலாம் என்கின்ற கனவு கூட சிதைந்து போவது உறுதி. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 5 பேருக்குமே நன்றி. மிக்க